வணக்கம். வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்டுக்கு வழி இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கால் நடக்க முடியல. எல்லாருக்கும் உள்ளது தான் அது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு நடையில் தடுமாற்றம் வருது. அந்த தடுமாற்றம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட்ற மாத்திரைகளால் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் சாப்பிட்ற மாத்திரையினால் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்ப்பாங்க. நான் முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடியிலலாம் வெளியில் போகும்போதெல்லாம் 6 மாதம் ஆமாம் 6-7 மாதங்களுக்கு முன்னாடியிலலாம் வெளியில் போகும்போது சிலர் பார்ப்பாங்க. அப்படியே நான் நடக்கிறத ஸ்டெப்பாக மெதுவாக தான் நடப்பேன். அப்படி இருந்தும் தடுமாறுவேன். ஒரு பார்ப்பாங்க. ஒரு கடையிலெல்லாம் பொருள் வாங்கிட்டு இறங்கும்போது தடுமாறதை பார்த்து ஏன் இந்த அம்மா இப்படி தடுமாறுறாங்க அப்படின்னு கேட்டது என் காதிலே விழுந்தது. அது நான் மாத்திரை சாப்பிட்றதோட விளைவுங்கிறாங்க. அது சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரே 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 ஒரு செகண்ட் நான் மனசு கலங்கி கண்ணீர் விட்டேன்னா அது கொஞ்சம் ஒரு விளைவை காட்டும் எனக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே புதைச்சிக்கிறதான் நினைக்கிறேன். ஆனால் எப்போயாவது அது உடஞ்சிருது. எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு நான் எங்கள் வீட்டில் எனக்கு கூட விளையாட பேச அப்போ ஆள் இல்லை. இப்போ நம்ம சந்தோஷம் கவலைகள் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட வர்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் இல்லைங்க. நடந்து எங்கேயாவது போய் எதையாவது எடுத்து போட கண்டென்ட் இல்லை. அப்புறம் வீட்டில் சமைக்கிறது இல்லை, சமைக்க முடியல, நின்றுக்கிட்டே சமைக்க முடியல. அப்புறம் அந்த பாத்திரங்களை நின்றுட்டு கழுவ முடியல. அப்புறம் கீழே பாத்ரூமில் போட்டால் அது பாத்திரம் தேய்ப்போன்னு சொல்லிட்டு ஸ்டூல் போட்டு, இப்போ நான் உட்காந்துருக்குற ஸ்டூல் போட்டு பாத்திரங்கள் ஏதாச்சும் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு செய்கிறது, அதுவும் முடியல. சமைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆவணி பிறந்து 2வது தரம் வேலைக்கு போயிருக்கு என் பையன். இது பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, கண்டென்ட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறேனே தவிர பஞ்சமே கிடையாது. என்னுடைய கதையை கேட்டிங்கன்னாலே அது என் வாழ்நாள், இன்னும் வாழ்நாள் முழுக்க இன்னும் ஒரு ஆயுள் எடுத்தால் கூட ஓடும். பொதுவாக ஆயுள் தண்டனை கைதிக்கு ஏதோ 14 வருஷமோ என்னமோ சொல்லுவாங்க. 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்லைங்கிறாங்க. இன்னும் எத்தனை 30 வருஷம் எடுத்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படி அதெல்லாம் வேணாம். உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம். அந்த 14 வருஷம் ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறேன்ல, அது இன்னும் எத்தனை 14 வருஷம் எடுத்தாலும் நான் இப்படி உள்ளக்கே தான் கிடக்க வேண்டியதாக இருக்கும் போல இருக்கு. ஒரு 14 வருஷம்தான் நான் வெளியில் நடமாடினேன். 14 வருஷம்தான் நான் வெளியில் நடமாடினேன். அதுக்கப்புறம் சென்னையில் இருந்தோம். அப்படி இருந்தும் இது பெரிய பிள்ளையானதும் வீட்டுக்குள்ளே வச்சிட்டாங்க. இங்கே கிராமங்களில் கூட அந்த பழக்கமெல்லாம் அத்து போச்சு. நான் கல்யாணம் ஆகிட்டு இங்கே வரும்போது, நாங்கள் இருந்த ஊருக்கு வரும்போது பிள்ளைங்கள்லாம் சாயந்தரம் 6 மணி ஆனால் குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போகிறது, அப்புறம் சினிமாவுக்கு போகிறது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் என்னை மட்டும் அந்த மாதிரி அந்த ஊரில் வச்சுருந்தா வீட்டில் இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண் பிள்ளைகள். அதில் ஒருத்தர் பெரியவர். அவர் என்னன்னு காரணம்னே எனக்கு தெரியவே செய்யாது.
எப்போ நான் அங்கே அவர் இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன். இப்படி நிமிர்ந்து பார்த்தேன்னா பார்த்தா அப்படியே முறைச்சிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பேன். பல்ல கடிப்பார் நான் நிமிர்ந்து பார்த்தோன்னே. என்ன காரணம்னே தெரியல. நான் அதோட கவுந்துருவேன். அவ்வளோதான். நாங்கள் இருந்த கடைசியாக நாங்கள் இருந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹாலும் ஒரு சின்ன, அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து குறுக்கால சுவர் வச்சு தடுத்து அந்த பக்கம் அடுப்படி இந்த பக்கம் வந்து புழக்கத்துக்கு விட்டுருப்பாங்க. அதனால் அந்த சுவர் குறுக்க அடுப்படிக்கு தடுத்ததுனால கொஞ்சம் போல தான் ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு தான் பாதை இருக்கும். அந்த பாதையில் தான் நானும் எங்கள் அம்மாவும் படுத்திருப்போம். சின்ன ஒரு ஆள் நடக்கிற பாதையில் 2 பேர் படுத்திருப்போம். ஃபேன் எல்லாம் கிடையாது அந்த ரூம்லையும் இல்லை. அப்போ கரண்ட் எல்லாம் இழுக்கலை. நாங்கள் இழுக்கிறதுனா இழுக்கலாம், தேவை. எங்கள் அம்மா வந்து அரிக்கன் விளக்கு வச்சு காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவங்க வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு போய் ஆவின் பூத் வைப்பேன். ஆவின் பூத்தில் டோக்கன் வாங்கி போட்டுட்டு பால் பாத்திரத்தை வச்சா பால் ஊற்றும். அதுலேருந்து அங்கே வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு காப்பி போட மாட்டோம், வெறும் பால் தான். காய்ச்சி தண்ணி கலந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு அப்புறம் காலைக்கான சாப்பாடு, மதியத்துக்கான சாப்பாடு. ஒரு அண்ணன் வெளியில் போய் வேலை செய்வார், தம்பி படிக்க போவான். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு 10 மணி வரைக்கும் வேலை சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வத்தல் வடகம் இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க விற்பனைக்கு. இப்படி இருந்தது. எதுக்காக இவர் வந்து இந்த ஒருத்தர் மட்டும், மூத்தவர் மட்டும் வீட்டில் இருப்பார். எதுக்காக என்னை இப்படி வெறுக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப தோணும். கருப்பாக இருக்கிறதுனாலயா, பல்லு பெருசாக இருக்கிறதுனால அப்படிலாம் யோசனை பண்ணுவேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சிறுமினாக குறும்புத்தனம் பண்ணிட்டோம்னா, உங்கள் அண்ணன் வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு ஆளையும் சொல்லிட்டேன்னா, வரட்டும் சொல்கிறேன், அப்பா கிட்ட சொல்கிறேன், அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லவும் சொல்லிடுவாங்க. அது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்தேன் நான். அப்போ ஒரு அத்தனை வருஷம் அந்த சின்ன அடுப்படி இதுக்குள்ளேயே போய் வந்து பகல் பூரா இருக்கிறது, தூங்குறது, அவ்வளோதான். அங்கே இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வளையல் போடுறது, டிசைனாக கம்மல் போடுறது, டிசைனாக கழுத்தில் எதனா போட்டுக்கிறது எதுவுமே பிடிக்காது எனக்கு. குளிப்பேன், பொட்டு வச்சுக்கிருவேன், ஸ்டிக்கர் போட்டு அப்போவே வந்துருச்சு. ஸ்டிக்கர் போட்டு வச்சுப்பேன். நான் மஞ்சள் பூசி குளிக்க மாட்டேன், குளிப்பேன், முகத்தை தொடச்சிட்டு பொட்டு வச்சுக்குவேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப கெஞ்சுவாங்க, ஏம்மா இந்த வயசு பிள்ளைங்களாம் எப்படிலாம் அலங்காரம் பண்ணிக்கிறது, ஏன் ஒரு வளையல் வாங்கினான்னு ஒரு பொட்டு வாங்கி போட்டுக்கிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் சமயத்தில் கடைக்கு போகிற நேரத்தில் வளையல் வேண்டது கொடுப்பாங்க. அது வந்து அப்போதைக்கு இப்போ உள்ள புது மோசர் கொடுங்க நீங்கள் அம்மாவே கேட்டு வாங்குவாங்க. கிராமத்தில் பறந்துருந்தாலும் கொஞ்சம் பயங்கரமான நாலேஜ் உள்ளவங்க. அது வந்து இந்த மௌன கீதங்கள் நினைக்கிறேன். ஆமாம், அது பாக்கியராஜும் சரிதாவும் நடித்த படம். அப்போ அதில் வந்து ஒரு வளையல் இருக்கும், பிளாஸ்டிக் வளையல், மெல்லிசா. ஒவ்வொரு வளையலும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். வெள்ளையில் வேணும்னா 1 டஜன்,
சிகப்பில் வேணும்னா 1 டஜன் இந்த மாதிரி வாங்கலாம். அந்த மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு வந்தாங்களேன்னு போட்டுக்குருவாங்க. மற்றபடி தீபாவளிக்கு ஏதாவது வெள்ளை கலரில் பாசி இருக்கும் இல்லையா, வெள்ளை கலர் மட்டும், அது மட்டும் வாங்கி அதை இந்த இடத்துல முடிச்சு போட்டு அதை போட்டுக்குருவேன் கொஞ்ச நாளைக்கு, அதை அறந்து போகிற வரைக்கும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த இதுவும் கிடையாது. பூ வாங்கி தரேன்னு நான் வேணான்னு சொல்லிடுவேன். எனக்கு பிடிச்ச பூ வந்து டேலியா பூ, அந்த ஊட்டியிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த டேலியா பூ. அப்போது பூ சத்தம் கேட்டுச்சு, நம்ம வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்பாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை முன்னாடி விட்டுட்டு நான் வந்து பால்கனியில் நின்று பார்ப்பேன், டேலியா இருக்கான்னு கேட்பேன். இருக்குன்னு சொன்னது அந்த ஒரு மெஜந்தா கலர், அது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வர சொல்லுவேன். வாங்கிட்டு வந்து தலையில் வச்சு பார்க்க மாட்டேன், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் எடுத்து ரசிப்பேன், எங்கேயாவது வச்சுட்டு எடுத்து ரசிப்பேன். அது ஒரு ஜாடியில் வச்சு பார்ப்பேன். கூட 2 பூ இருந்துச்சுன்னா ஜாடியில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தேன். இந்த அப்படி ஒரு தரம் வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லாமலே பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. மல்லிகைப்பூ வந்து 2 முழமாவது இருக்கும். அங்கே வந்து இது நாரில் கட்டுவாங்க பூ. இந்த மதுரை மல்லிகைப்பூலாம் உருண்டையாக நூலில் கட்டி இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, வாழை நாரில் தள்ளி 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 வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரி 2 முழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி என்ன பண்ணன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி வச்சுட்டேன். எங்கள் அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க. கடைக்கோ ஏதோ போன பிறகு அந்த நபர், நான் சொன்னேன் இல்லையா, வீட்டிலையே வெளியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வீட்டில் வச்சு அவர் பார்க்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் எந்திரிச்சு வந்து என் காதுகிட்ட சொன்னார், இந்த பஸ் ஸ்டாப்பில் இது கேஸ் இது என்னமோ ஒன்று சொன்னார். அது கொஞ்சம் அசிங்கமான வார்த்தை. அது ஆள் பிடிக்கிறதுக்காகவோ என்னவோ நிற்கிறவள்க தான் இந்த மாதிரி பூ வைப்பாளுங்கன்னு சொன்னாளுங்க. அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பூ வச்சேன், அதுக்கப்புறம் வைக்கல. சிலர் வந்து கல்யாணம் பண்ணி போனாக்கா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாளைக்காவது டெய்லி மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பாங்க. அங்கே அதுக்கும் வழி இல்லை. நான் ஒரு நாளும் வச்சதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வைக்கலை. கல்யாணத்துக்கு வச்சது தான், அதுக்கு முன்னும் பின்னும் பூ வச்சதே கிடையாது. இது எவ்வளோ பெரிய கேவலமான கொடுமையான, அதுவும் யாரையுமே கேட்கக்கூடாது. அதுவும் என்ன மாதிரி உறவு, என்ன மாதிரி உனக்கும் எனக்கும் என்ன உறவு, அதை கொஞ்சமாவது கருத்தில் வச்ச கேட்கலாம். கருத்தில் வைக்கணும்ல அந்த வார்த்தை. பஸ் ஸ்டாண்டிலெல்லாம் ஆள் பிடிக்க நிற்கிறவளு தான் இந்த மாதிரி வைப்பாளுங்க அப்படின்னு சொன்னதும் எடுத்து வச்சவ தான். ஏற்கனவே இஷ்டம் இருக்கு அது. இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நான் வைக்கிறது கிடையாது. ஏகப்பட்ட வார்த்தைகள். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சொல்லலாமா என்னன்னு தெரியல, கேவலமாக இருக்குது. வெளியே போகிறதுக்கே வழி கிடையாது, வேடிக்கை பார்க்குறதுக்கு வழி கிடையாது, ஒரு வேடிக்கை பார்க்க கூட வழி கிடையாது. முன்னாடியும் பால்கனி, பின்னாடியும் பால்கனி. முன்னாடி பால்கனிக்கு கொஞ்சம் படி இறங்கி வரணும், அதனால் அங்கெல்லாம் போகக்கூடாது. பின்னாடி நம்ம வீட்டு பால்கனி, அதில் போய் இப்படி செத்த நேரம் வேடிக்கை பார்த்தோன்னா ஒரு வார்த்தை டேஷ் போட்டு தான் சொல்லணும், பார்க்கறதுக்கு நிற்கிற அப்படின்னு கேட்டாப்புல. ஐயா பார்க்கறதுக்கு நிற்கிற, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அப்படியே உயிரே போயிடுச்சு எனக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த எனக்கு. ஆனால் ஏன் நினச்சி பார்ப்பேன், எதுக்காக இப்படி செய்கிறாங்க. எங்கள் அம்மா கேட்பாங்க, கேட்டாக்கா சண்டை வரும். சண்டை வந்தால்
தடார் புடார்னு ஒரே ரகல். கொஞ்சம் மேலே கூட நம்ம மேலே தான் தப்புங்கிற ஒரு எண்ணமே இருக்கவே இருக்காது. அது அதனால அந்த எண்ணம் இல்லாமல் டம் டும்முன்னு சண்டை போடுறதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அம்மா நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் அந்த மாதிரி செய்கிறது பழக்கமாகவே இருந்துச்சு. ரொம்ப நீட்டுன்னு நான் நினைக்கிறேன். பழக்கமாக இருந்துச்சு. இடையில ஒரு நாள் வந்து குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும் இல்லை, பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த ரகுவரன் ஒரு படத்தில் சம்சாரம் அது மின்சாரத்தில் நடிச்சிருப்பார்ல, அதை விட மோசமான கேரக்டர், அதை விட மோசமான கேரக்டர். அவராவது வீட்டுக்கு இவ்வளவுன்னு கொடுப்பாரு, இவர் அதுவும் கிடையாது. கேவலம், படுகேவலம். எனக்கு 5 ரூபாய், என் பொண்டாட்டிக்கு 5 ரூபா. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டால்னா அந்த 5 ரூபா கட்டு. அப்போ உன்னை பெத்த வயிறெல்லாம் என்ன செய்யும் சொல்லு? உனக்கு பொங்கி போடுறதுக்கும் துவைச்சி போடுறதுக்கும் ஒரு கூலி ஆளை போட்டால் கூட 10 ரூபா கொடுக்கணும்ல. அந்த ரகுவரன் கேரக்டரை விட மோசமான கேரக்டர். இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் சொல்லணுன்னாக்க அவ்வளோதான், அரண்டே போயிடுவீங்க. இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் அந்த என்னைய வந்து அசிங்கப்படுத்தினதுகளை மட்டுமே நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இன்னொன்று சொல்ல வாய் எடுத்தேன், மறந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணமாக இருந்துச்சு இல்லை அவருக்கு, அவரோட மனைவிக்கு சீமந்தான். அவங்க வீட்டிலேருந்து வந்து செஞ்சாங்க. எதுலேயுமே குறை கண்டுபிடிக்கிறது, குத்தம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ரெண்டுமே வெள்ளந்தி, பைத்தியக்காரது ரெண்டுமே. அப்புறம் அவங்க வந்து எல்லாம் செஞ்சாங்க. நாங்கள் பக்கத்தில் இருந்த சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டோம். சொந்த பந்தங்களை மட்டும்தான் கூப்பிட்டோம். எல்லாமே அப்பா வழி சொந்தங்கள் தான், வேறு யாரும் இல்லை. அம்மா வழி சொந்தங்கள்லாம் இந்த பக்கம் இருந்தாங்க, தென்னாட்ட பக்கம், தென் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அப்போ கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டு வாசலை விட்டுட்டு ஒரு சின்ன 2 வீட்டுக்கும் பொதுவாக ஒரு சின்ன வாசல் இருக்கும், அதில் உட்காந்து இது பண்ணாங்க. ரோடோ தெருவோ இல்லை, வீட்டு வாசல் தான் அது, ரோடு கிடையாது. படியிறங்கி போனால் தான் வாசல். அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக, நான் அவங்களோட பெரிய ஆள் மாதிரிலாம் பேச மாட்டேன், மாட போய்கிட்டு அவங்க கேட்குறத எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், டேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த குறிப்பிட்ட நபரை டேய் அப்படின்னு கூப்பிட்டு என்னைய கண்ணை காமிச்சு, என்னடா இது வீட்டுக்குள்ள, வீட்டு வாசல்ல, அதுவும் ரோடு இல்லை தெரு இல்லை, அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் நான். 2 வீட்டு வாசல்ல அது ஒரு வீடு பூட்டி இருக்குது, அதில் உட்காந்துருக்காங்க எல்லாரும். நான் அதில் அவங்களோட வளைய வந்ததுக்கு என்னடா இது அப்படிங்கிறாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இப்படி பண்ணி தான் பாசம் இல்லாமல் ஆக்குறாங்க, இப்படி பண்ணி பாசம் இல்லாமல் ஆக்குறாங்க. எங்கே நல்லா நகை நட்டு போட்டு நல்ல இடத்துல கொடுத்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை விட கேவலம் என்ன தெரியுமா, நான் படிச்சுக்கிட்டு இருந்தது என்னைக்காவது நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னைக்காவது சினிமாவுக்கு போகும்போது எல்லா லேடிஸும் சேர்ந்து போனால் என் வாய் சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுவேன், அப்போ ஸ்க்ரீனில் எழுத்து போடுவாங்களே, வேக வேகமாக படிப்பேன். அப்படியே பார்ப்பாங்க அந்த லேடிஸ் எல்லாம், சொந்தக்கார லேடிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க, இவ படித்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. படிப்பை நிறுத்தியாச்சு. இப்போ மாதிரிலாம் இருந்தால் நான் சரியான வீட்டை விட்டால் அது கிளம்பி போய் ஏதாவது யாரையாவது பிடிச்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய், இல்லை நான் எங்கேயாவது போயாவது எனக்கு படிப்பு வேணும், என்னை படிக்க வைக்க சொல்லுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, படிக்க வைக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கலாமோன்னு இப்போ தோணுது.
தோணுது. அப்போ போனால் அவ்வளோதான், கொன்னே போட்டிருப்பாங்க, அந்த அளவு தைரியமான. இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு ஒரு சின்ன பார்ட், ஒரு சின்ன பகுதி. எனக்கு முடியாததுனால இதை வந்து இப்படி கூட. ஆனால் ஒன்று, இப்படி கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சொந்தம் இருக்குமா? யாருக்காவது அப்படி அமைஞ்சிருக்கா? ஒரு நல்லா இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்தால் அவங்களுக்குள்ள ஒரு சுயநலம் வரும், பிரிஞ்சு போவாங்க. இல்லைன்னா ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுத்துட்டு மற்றபடி ஒதுங்கியே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறவங்க யாராவது இருப்பாங்களா? எனக்கு தெரியலைங்க. ஏதோ கல்யாணம் ஆகி போன பிறகு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் பட்ட கொடுமைகள், நான் பட்ட அவஸ்தைகள், கொடுமைன்னு சொல்லலை, அவஸ்தைகள், எனக்கு ஒட்டு வராத சில விஷயங்கள். ஏன்னா நான் வளர்ந்தது ஒரு சூழ்நிலை, வந்தது ஒரு சூழ்நிலை, அதை வந்து பார்க்கவே இல்லை யாருமே. அப்படியே சும்மா ஊரை பார்க்காம ஆளை பார்க்காம தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்காக அழுதது, கஷ்டப்பட்டது எங்கள் அம்மா ஒரு ஆள் தான். அப்படியே காலம் போயிடுச்சு, 60 தாண்டிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம்னு தெரியல. அவ்வளோதான். சரி, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கண்டென்ட்டாக கூட இருக்கலாம் நான் சொன்னது. நான் மேம்போக்காக தான் சொன்னேன். அழுத்தி ஆழமாக வீட்டு சம்பவங்களை சொல்லி இருந்தாக்கா அது தப்பு. நான் வந்து எனக்கு சிறு பிள்ளையில் நடந்த விஷயங்களை சொன்னேன். அது உங்களுக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இல்லை ஐயோ பாவம்னு நினச்சிங்கன்னா நன்றி. போயிட்டு வரேன்.